அயோத்தியின் இளவரசர் வந்துவிட்டார். ராமன் 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 கதை இது, சீதை கதை இது, ராமன் சீதை கதை இது. இன்று முதல் இவளை எல்லோரும் சீதை என்று அழைக்க நாடு மகிழ ராமன் சீதை தோன்றினர். தவத்தின் திருமகன் அழகின் திருமகள் இனிய பருவம் கண்டனர். கோசலை மைந்தன் மிதிலை நாயகி கதிரும் நிலவும் அல்லவா. அயோத்தியின் இளவரசர், அயோத்தியின் இளவரசர், தாங்கள் எதை கேட்டாலும் தருகிறேன். நீ ராமனை மட்டும் தந்துவிட்டார் இருவரின் ஆசையுமே நிறைவேறிவிட்டது. கானகம் ஏகி பாடகை வதம் புரிந்தனன். அஞ்சாத நெஞ்சினன் ஆற்றலன் ஆனந்தன் நந்தினன். மணிமகுடம் விரும்பான் கல்லான அகலிகை உயிர் கொண்டு எழுந்திடச் செய்தான். அகந்தை அழித்து அறம் காப்பவன் அறத்தில் இரு கண்கள் அவனன்றோ. அண்ணல் பார்க்க அவளும் பார்க்க. எவர் ஒருவர் எம்பெருமானின் இந்த வில்லை எடுத்து அதில் நாணை ஏற்றுகிறார்களோ அவருக்கே என் மகள் சீதை மாலை சூடுவார். என் மகள் சீதை மாலை சூடுவார். எடுத்தனன் மண மாலை கொண்டனர் சூடிய. அயோத்தியின் அரியணையில் ராமனுக்கு பதிலாக பரதன் அமர வேண்டும், பரதன் அமர வேண்டும், பரதன் அமர வேண்டும். 14 வருடங்கள் இங்கிருந்து ராமன் வனத்திற்கு செல்ல வேண்டும், வனத்திற்கு செல்ல வேண்டும். வனவாசம் கொண்டு முள்ளில் நடந்தனன் பரதன் கண். நான் வணங்கும் என் ராமன் அல்லன் அயோத்திக்கு வரும் வரையில் அவருடைய தம்பியான நான் அயோத்தியில் பாதம் பதிக்கவே மாட்டேன். தேடி வந்த